எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தவரையும் கிளாசனை வந்து ரீட்டைன் தான் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரீசெண்டாக சோஷியல் மீடியா பஸ் வந்து எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட் கமின்ஸ் இருக்கார்ல நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட கேப்டன், அவர் என்ன சொல்லியிருக்காரு டீம் கிட்ட அப்படின்னா, எனக்கு வந்து கேமரான் கிரீனை வந்து அட் எனி காஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வந்துருங்க, கேமரான் கிரீன் வந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷம்மியை வந்து டீமில் எடுத்துருக்காங்க இல்லையா எஸ்ஆர்ஹெச், ஆனால் அவங்களுக்கு அந்த சீசன் வந்து சரியாக அமையல ஷம்மியை வச்சுக்கிட்டு. ஸோ அவர் 10 கோடி ரூபாய் சம்திங் அவரோட ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ ஷம்மியை ரிலீஸ் பண்ணால் ஒரு 10 கோடி ரூபாய் கிடைக்கும். அதை தாண்டி இஷான் கிஷனுமே வந்து டீமில் இருப்பாரா மாட்டாரான்றது வந்து தெரியல. ஸோ ஷம்மியை ரிலீஸ் பண்ணும்போது இன்னொரு பேசரும் வந்து தேவை. ரெண்டாவது அவங்க பேட்டிங் லைனப்லையுமே வந்து ஒரு ஆசி வந்து தேவை. அவங்களுக்கு அந்த ஆசி பிளட் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டாக வந்து இருக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிளாஸனை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட ஒரு 23 கோடிக்கு பக்கம் வந்திருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு உங்கள் ஆப்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா, நம்ம ஷம்மியோட அமௌண்ட்டும் வருது ஒரு 23 கோடி அப்படின்னா, ஷம்மியோட 10 கோடி சேர்த்து 33 கோடி கிட்ட வரும். ஸோ அவங்க ஸ்ட்ரெயிட்டாக கேமரான் கிரீன் வந்து எடுத்துகிட்டு வரலான்ற மாதிரி சொல்கிறாங்க. லாஜிக்கலி இது ஒரு விஷயம் வந்து ஓகேன்ற மாதிரி படுது. ஏன்னா கேமரான் கிரீனுக்கு எல்லா டீமுமே வந்து வெயிட் பண்ணுவாங்க, எல்லா டீமுமே பர்ஸ் அதுக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு வருவாங்க. ஸோ அப்படி நம்ம எடுத்துகிட்டு வரும்போது இந்த ஒரு இது வந்து பாசிபிளாக படுது. பட் ஆனால் இதுக்காக வந்து கிளாஸனை வந்து அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து.